Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. நம்ம காண்பதெல்லாம் கனவா நெஜவா அப்படின்ற அளவில் இருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்தில் பார்த்த அதே காட்சிகளை நம்ம பார்த்தோம். அங்கே முன்னாள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் வாயில வந்து வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார். வழி அனுப்பும்போது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வாயில் வரைக்கும் வந்து திரு விஜய் அவர்களை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வழி அனுப்பி வைத்தார். அதே போல இந்த சந்திப்பு திரு வைகோ அவர்களுடைய அண்ணா நகர் இல்லத்தில் அவர் வழக்கமாக விசிட்டர்ஸை சந்திக்கக்கூடிய அவருடைய தரைதள விசிட்டர்ஸ் ஹாலில் நடைபெற்றிருக்கிறது. அதோடைய விஷுவல்ஸையும் திரையுடைய வலப்புறத்தில் பார்க்கின்றோம். திரு ஸ்டாலின் அவர்கள் போலவே வாயில் வரைக்கும் வந்து முதலமைச்சருடைய கரங்களை பற்றி இன்னும் ஒரு படி மேலே போய் கார் வரைக்கும் முதலமைச்சரை சென்று வழி அனுப்பி வைத்து திரு வைகோ அவர்கள் அவர் இல்லத்துக்கு திரும்பக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். வெரி வெரி ஹெல்தி அப்ரோச் இல்லையா ரமேஷ் சார்? கோஹெட், உங்க தாட்ஸை தொடர்ந்து பதிவு செய்யுங்க. நிச்சயமாக வரவேற்கக்கூடியது. நான் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தேன். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாத நிலையில் தமிழக அரசுக்கு அத்தியாவசியமாக உடனடியாக தேவைப்படுகிற எந்த ஒரு திட்டம் அல்லது நிதி விடுவிப்பு எதுவாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் தாவேகாவுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாத நிலையில் சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரை தாவேகாவுடைய அமைச்சர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்றாலும் கூட திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போல மிக சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய மறுமலர்ச்சி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ ஆகியோர் வழியாகவும் இந்த கடிதங்களை அளித்து நாங்கள் இந்த மாதிரி கடிதங்கள் எழுதியிருக்கிறோம், இதன் மீது நீங்கள் டெல்லியில மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு உங்கள் ஆதரவு தேவை என்று சொல்லுவதற்கு இத்தகைய சந்திப்புகள் பெரிய அளவில் பயன்படும். இந்த உறவு தொடர வேண்டும். அதாவது இவர்கள் வழியாக அந்த உதவியை பெற முடியும் என்கிற சூழல் இருப்பதை திரு விஜய் அவர்கள் உணர்ந்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப முக்கியமான ஆலோசனை நீங்கள் தொட்ட புள்ளியும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தாவேகா ஒரு புது இயக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பங்காற்றலை, இதுதான் முதல் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கான பார்லிமெண்ட்ரி ரெப்ரசன்டேஷன் நீங்கள் சொல்லக்கூடிய கட்சிகள் வாயிலாகத்தான் இருக்கிறது. மத்திய அமைச்சர்களை அரசு துறை செயலாளர்களோ அமைச்சர்களோ சந்தித்து பேச முடியும். ஆனால் பார்லிமெண்ட்டில் அந்த ஒரு வாய்ப்பு, அதுவும் ஒரு லெஜிட்டிமசியோடைய ரெப்ரசன்டேஷன் வாய்ப்பு இந்த மேற்கூறிய கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு குரல் வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு அரசுடைய குரலாக, தமிழ்நாட்டு அரசியலுடைய குரலாக இவங்க தான் நாடாளுமன்றத்தில் செயல்பட முடியும் அப்படிங்கிற அளவில் இவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் ஆதரவும் ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்க சொன்ன புள்ளி ரொம்ப முக்கியமான புள்ளி. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.